அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி மதான்வகம். கிருஷ்ணருக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. எந்த ரெண்டு பேருக்கு அப்படின்னா, இடையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோபாலர்களுக்கு, அந்த கோபர்களுக்கெல்லாம் இவர் ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த இடக்குழந்தைகளுக்கெல்லாம் இவர் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டாக அவளோடையே தான் எப்பொழுதும் தெரிஞ்சிருந்து. அதே மாதிரி அங்கே உள்ள மாடுகளுக்கெல்லாம் இவர் ரொம்ப ஃப்ரெண்டு. மாடு கண்ணுக்கு இவர் ரொம்ப ஃப்ரெண்டு. இந்த பசுக்களை காப்பாற்றுறதுனாலேயே, அந்த கோபர்களை காப்பாற்றுறதுனாலேயே, அவளுக்கு ரொம்ப பிரியமாக இருந்ததுனாலே, அவளாக இருந்ததுனாலே அவருக்கு கோபாலன் கோபாலன்லாம் பேர். அதே போல தான் அந்த கோபாலன் தான் சாட்சாத் பெரியவாளும். இந்த சாட்சாத் பெரியவா எப்படி சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தா, சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்களாக இவரும் இருந்தார் அப்படின்னு, கிழவருக்கெல்லாம் கிழவர், சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்களாக இருந்தார் அப்படிங்கிறதுலாம் பல நிகழ்ச்சிகள் மூலியமாக நாம் பார்க்குறோம். எப்படி அந்த பசங்களோட அவளுக்கு சமமாக அந்த மனோபாவத்துக்கு ஏத்தாப்புல ஈடு கொடுத்துன்னு பெரியவா விளையாடி இருந்தா அப்படின்னு பார்க்குறோம். ஒரு நாளைக்கு பெரியவா தரிசனம் கொடுக்குறது, ஒரு சின்ன வாண்டு பையன் அப்பா அம்மா அழிச்சுன்னு இருந்திருக்கா வந்த. அந்த பையன் என்ன பண்ணா, திடீர்னு பெரியவா கிட்ட வந்து உட்காந்து ஒரு நோட்டை நீட்டி, எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க தாத்தா அப்படின்னா. ஆட்டோகிராஃப் கேட்குறான் பெரியவா கையெழுத்த. அந்த குழந்தைக்கு பழக்கம் போல இருக்கு, யாரை பார்த்தாலும் விஐபிஸ்லாம் ஆட்டோகிராஃப் கையெழுத்து வாங்குறவளோ இல்லையா, அதை மாதிரி இது பெரிய விஐபி ஆச்சே. இவர்கிட்டையும் வந்து கேட்டா, அப்பா அம்மா எல்லாம் சங்கோஜப்படுறா, இந்த குழந்தை இப்படி கேட்கும்னு எதிர்பார்க்கல. இல்லை அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிறா. பெரியவா சொன்னா, குழந்தைய ஒன்றும் பண்ணாத, அவன் என்கிட்ட பேசிக்கிறான், நான் பேசிக்கிறேன் அவனோட அப்படின்னா. இன்னும் பெரியவா சொன்னா, நான் ஒன்ன மாதிரி சின்ன பையனா இருக்கிறதே பேனா பிடிச்சி எழுதியிருந்தேன், இப்படி தலையை தொட்டு காமிச்சு நான் இப்படி சாமியார் ஆனதுக்கு அப்புறம் மொட்டையடிச்சினதுக்கப்புறம் எழுதுறதே இல்லைப்பா, எனக்கு எழுதுறதே விட்டு போயிடுத்து, இப்போ எழுத தெரியல அப்படின்லாம் அந்த குழந்தைகிட்ட சொன்னான். குழந்தைக்கு இந்த விவரம்லாம் புரியுமா? ஏதோ கையெழுத்து கேட்டா போட்டு தர மாட்டேங்கிற அந்த குழந்தைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த குழந்தைகள் தானே ஏமாந்து போயிடும். கையெழுத்து ஆட்டோகிராஃப்னு அங்கீகரிக்க கொடுத்தாக்க சந்தோஷமா இருக்கும். இவர் ஏதோ கதையெல்லாம் சொன்னோன்னே அது சரி அப்படின்னு பிசாத மூஞ்சி தொங்க போட்டுன்னு உட்காந்து, பெரியவா பாரு நான் கையெழுத்து போட மாட்டேன்னு ஆட்டோகிராஃப் போடலன்னு குழந்தை மூஞ்சி வாடி போயிடுத்து. குழந்தைக்கு மூஞ்சி வாடப்படாது அப்படின்ட்டு ஸ்ரீகாரியத்தை கூப்பிடு அப்படின்னா. மடத்து மேனேஜர் வந்தா அவர்கிட்ட சொல்றா, இந்த குழந்தைக்கு என்னோட கையெழுத்து வேணுமா, ஆட்டோகிராஃப் வேணுமா, நீ ஒன்று பண்ணி இந்த நோட்டை வாங்கிட்டு போய், இப்போ நான் எல்லாருக்கும் ஸ்ரீமுகம்லாம் கேட்டால் நான் என் பேரில் தானே ஸ்ரீமுகம் கொடுக்குறேன், அந்த ஸ்ரீமுகம் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு ஏதோ அதில் விஷயத்தை கொடுத்துட்டு அதில் கையெழுத்து எப்படின்னு நாராயண ஸ்மரணம் அப்படின்னு போட்டு பெரியவா பேருக்கு பதிலாக அந்த ஸ்ரீகாரியம் எழுத்து போட்டு இந்த மடத்துக்கு ஸ்ரீமுகம் அப்படின்னு ஸ்டாம்ப் இருக்கு, அதை குத்தி கொடுக்குற வழக்கம் இல்லையே அப்படின்னு. அதே மாதிரி இவனுக்கும் என் பேரை எழுதி அந்த ஸ்ரீமுகம் சீலை போட்டு அவனுக்கு கொடுத்துரும், அதுதான் என் ஆட்டோகிராஃப். அந்த மாமாட்ட போய் என் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு. குழந்தைகள் தானே, அதுகளுக்கு என்ன தெரியும் வரும். சரி உடனே ஆஹா அப்படின்னு போச்சு. அவர் உடனே போட்டார், கையெழுத்தெல்லாம் போட்டு பெரியவா பேரை எழுதி அந்த சீலையும் போட்டு கொடுத்தார். இந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம், முகம் வாடினது இப்போ பரம சந்தோஷமா போயிடுது. ஏன்னா ஏதோ ஆட்டோகிராஃப் அப்படின்னா வாங்கி கிறுக்கி கொடுக்காத, இதுக்கு என்னமோ ஏகப்பட்ட சாங்கியம் இருக்கு, அங்கே அழிச்சுன்னு போய் சீலை வச்சு இதில் வச்சு நான் பெரியவா ஆட்டோகிராஃப் வாங்கிட்டேன், பெரியவா ஆட்டோகிராஃப்னே சிரிச்சுன்னே இந்த குழந்தை பரம சந்தோஷமா வந்தது. உடனே அவனுக்கு பிரசாதம் கொடுத்தா அந்த குழந்தை கிளம்பி எடுத்து. அவள் கிளம்பினோன்னு பெரியவா கூப்பிட்டா கையெழுத்துட்டு. இந்த பையனை வந்தோடனே, அது சரி நீ என் கையெழுத்து கேட்டே நான் உனக்கு போட்டு கொடுத்தேன், அதேமாரி நீ உன்னோட கையெழுத்தை எனக்கு போட்டு தர வேண்டாமா அப்படின்னு, போட்டு கொடு அப்படின்னா. போடுறேன் அப்படின்னா. எங்கே போடணும்னே திருப்பி மேனேஜரை கூப்பிட்டேன் ஸ்ரீகரேந்தர். அவர்கிட்ட சொல்கிறா, இந்த குழந்தைய அழிச்சுன்னு போய் நம்ம மடத்தில் விசிட்டர்ஸ் புக்கு இருக்கும் இல்லையோ, அதாவது விசிட்டர்ஸ் புக்குன்னு இருக்கும் இல்லையோ, பெரிய விஐபிஸ்லாம் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இது மாதிரி பெரிய விஐபிஸ்லாம் வந்தால் அவள் வந்துட்டு போனது கிடையாது, அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போவாளே, அந்த விஐபி ரெஜிஸ்டர் எடுத்து இந்த குழந்தையோட கையெழுத்தை வாங்கிக்கோ அப்படின்னு. அந்த குழந்தைக்கு சந்தோஷத்தை இனிமே புடிபடலை. பெரியவா எங்க எழுத்தை வாங்கினுட்டா, நான் பெரியவாளுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு பரம சந்தோஷமா அந்த குழந்தை குதூகலமா போறது. அந்த விஐபி ரெஜிஸ்டர்ல அந்த குழந்தை கையெழுத்து போட்டு, ஒரு வாண்டு குழந்தை அது எங்க கையெழுத்து போடுறதுன்னு காஞ்சி காமகோடி பீடத்துல விஐபி ரெஜிஸ்டர்ல அது பேரை போடுறது அப்படின்னா பெரியவா எவ்வளவு அந்யோன்யமா பழகிறா அப்படிங்கிறது தெரியுது. ஏதோ அது கேட்டது போட்டு கொடுத்தோம் அப்படின்லாம் இல்லை. இதை மாதிரி தான் கிருஷ்ணரும் இருந்தார். அந்த கோபார்களோட இடையர்களோட இருக்கிறதே அவளுக்கு சரியா நடவுட பாவனையிலேருந்து பரமாத்மா
அஹோபாகியம் அஹோபாகியம் நந்தகோப விரஜோகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாளே, என்ன ஒரு பாக்கியம். அவளுக்கு என்ன ஏதானு பெருசா படிப்பறிவு இருந்ததா, அவளுக்கு என்ன ஏதானு பெருசா படிப்பறிவு இருந்ததா, இல்ல ஏதான ஐஸ்வர்யத்துல ஏதானு கோடீஸ்வரலா இருந்தாளா, இப்படி எந்த அஸ்பெக்ட்ஸ்லயானு நம்ம போய் உறவு கொண்டாடுறாப்புல அவ இருந்தாளா, இல்ல எப்ப பாரு மாடு கண்ணு புழுதி சேரு சகதி அப்படி இருக்கிறவாளோட அந்த இடையர்களோட இடையர்களா இதுவும் போய் அந்யோன்யமா உறவு கொண்டாடித்து. தங்கிட்ட எவ்வளவு பிரியம் இருக்குமோ அவ்வளவு பிரியம் அந்த பகவான் மேல கிருஷ்ணன் மேல இருந்தது. இது வெளியில தான் இருக்கு, கிருஷ்ணங்கிற வஸ்துவா வெளியில தான் இருக்கு. இருந்தா கூட அது வெளியில பாக்குற ஒரு ஆப்ஜெக்டா தெரியாத உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபமாவே அவளுக்கெல்லாம் பிரகாசிச்சது தெரிஞ்சது. அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் அந்யோன்யமா இறங்கி, அதுதானே அவதாரம் அவதாரங்கிறோம். அப்படித்தான் இந்த அவதாரத்திலும் பெரியவா யாரு போனாலும் அவளுக்கு நாம எங்கேயோ பெரியவாள்கிட்ட இருக்கும், பெரிய பரமேஸ்வரன் சந்நிதியில இருக்கும் அப்படின்லாம் நமக்கு ஒரு ஏதோ பிரமிச்சு நாம ஏதோ அப்படியே ஸ்டன்னாகி நின்னுடாத, ஏதோ நம்ம தாத்தாவோட இருக்கும், நம்ம அப்பாவோட இருக்கும், நம்ம வீட்டுல ஒருத்தரோட பழகின்னு இருக்கும் அப்படிங்கிறாப்புல அந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்து தான் இறங்கி வந்து நம்மள அப்படி ஆலிங்கனம் பண்ணி இருக்கா. அதைத்தான் காமிக்கிறது. அப்படி இருக்கிற பெரியவா இந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளா இருந்தா நாம எல்லாரும் கோபர்கள் மாதிரி கோபிகைகள் மாதிரி நம்ம எல்லாருக்கும் நம்மளோட ஒத்தராவே ஒத்தர் இருந்து பெரியவா நமக்கு ஆனந்தத்தை கொடுத்தா அப்படிங்கிறது. இதே போல பசுமாட்டுக்கு எல்லாமும் எப்படி எல்லாம் பெரியவா பிரியமா இருந்திருக்கா. இந்த கோசம்ரட்சணம் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். நமது சனாதன மதத்துல முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது ரெண்டு. ஒன்னு வேதம், ரெண்டாவது பசுக்கள். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அப்படின்னு தான் ஞானசம்பந்தர் எப்படி பாடுறார் அப்படின்னர், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அப்படிங்கிற. கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்தியம் அப்படின்லாம் சொல்றமே. இந்த கோக்களுக்கும் பிராமணர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் சுபமாய் இருக்கட்டும், வாழ்க அந்தனர் வானவர் ஆனனம் அப்படின்னா ஏன் அப்படின்னர், இந்த ரெண்டும் இந்த அந்தணர்கள்ட்ட தான் வேதம்ங்கிறது இருக்கு. அதனால இவர்கள் வாழ்ந்தா வேதம் வாழறதுன்னு அர்த்தம், வேதம் வாழும். அதனால அவர்களுக்கு உயர்வு, அந்த வேதம் வாழட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அந்த வேதத்துல சொன்ன யாக யஜ்யங்கள்லாம் நடந்து தேவதைகள்லாம் பிரீத்தி அடைஞ்சு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் அவ திருப்பி கொடுக்கணும்னா, வேணுங்கிற ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுக்கணும்னா அதுக்கு யாக யஜ்யங்கள்லாம் முக்கியமா இருக்கு. அதுக்கு முக்கியமான நெய் முதலானதெல்லாம் இந்த பசுவிட்டேந்து கிடைக்கிறது. அதனால்தான் கோவையும் இந்த பிராமணனையும் ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு. சுவாமியே கீதையில தானே சொல்றார், பரஸ்பரம் பாவேந்த அப்படிங்கிற. நீங்க ஒருத்தருக்கொத்தர் அந்யோன்யமா இந்த வேதத்தை வச்சுன்னு அதுல சொன்ன சாஸ்திரப்படி நீங்க யாகங்கள்லாம் அனுஷ்டானங்களை பண்ணிட்டு தேவதைகள்லாம் பிரீத்தி பண்ணுங்கோ. அதுல பிரீத்தி அடைஞ்சாவா உங்களுக்கு மழை முதலான செல்வங்கள் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு அவ உதவி பண்ணட்டும் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா. ஒருத்தருக்கொத்தர் அந்யோன்யமா இருன்னு சொல்றாரு. அதை நடக்கக்கூடியது இதனால தானே. அதுக்கு முக்கியமா இருக்கிறது இந்த பசு. அந்த பசுவை நாம எப்படி பாதுகாக்கணும்னு தாய் மாதிரி பாதுகாக்கணும் சாஸ்திரம் சொல்றது. ஒரு மனுஷனுக்கு 3 அம்மா. அந்த 3 அம்மா யாரு அப்படின்னு இது பெரியவா சொல்றது. 3 அம்மா யாருன்னர், முதல்ல நம்மளை பெத்த அம்மா மாதா, அடுத்தது நாம எந்த இடத்துல பிறந்தோமோ அந்த பூமி பூமாதா, தாய் மண் அப்படின்னு சொல்றோம், அந்த பூமாதா. 3வது என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே பாலூட்டி நமக்கு ஒரு வளர்க்கிற கோமாதா. அதனால மாதா பூமாதா கோமாதா இந்த 3 தாயையும் நாம ஒரே மாதிரி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான் சாஸ்திரமும் சொல்றது, பெரியவாளும் அர்த்தம் சொல்றான். அதனால வயசான அம்மா இருந்தா எப்படி பாதுகாப்போம், எந்த வயசா இருந்தாலும் தாயாரை நாம எப்படி பாதுகாப்போம், அதே பிரியத்தோடு தான் இந்த பூமிட்டையும் நம்ம பிறந்த மண்ணுட்டையும் நமக்கு இருக்கணும், அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக என்ன பண்ணா, அப்போ அந்த காலத்துல ஒரு பசு வதை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்தது. இந்த பசுக்கள் எல்லாம், அதாவது இந்த கறவை நின்ன மாடெல்லாம் என்ன பண்றது அப்படின்னர், அதை மாமிசத்துக்காகவோ அதுக்காக இதுக்காகவோ கொண்டு கவு ஸ்லாட்டர் அப்படிங்கிற அதுக்கு அனுப்பிச்சுடுறது அப்படின்னு வச்சிருந்தா. இது ரொம்ப பெரிய தோஷம் அப்படின்னு பெரியவா என்ன சொன்னா, நம்மளோட தேசத்துக்கே பெரிய களங்கம் அப்படிங்கிறா. அப்ப கொடுத்த அறிக்கையில இத்தனை நாள் அதுட்ட பாலை கறந்து சாப்பிட்டுட்டு அது கறவை நின்னோன்னு உடனே அதை நாம
கொலைக்கு அனுப்புறோம், கொலை பண்றோம் அப்படின்னா இதை விட நமக்கு நன்னி கெட்ட தனத்துக்கு நம்ம தேசத்துக்கு களங்கம் கிடையாது. இதை விட நமக்கு தேசத்துக்கு துர்பிக்ஷம் வர்றதுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பரம தோஷமா சொல்லி ரொம்ப சீரியஸா பெரியவா சொல்றா. அந்த பசு வதைய தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயக்கமே உருவாச்சு அந்த காலத்துல. அப்படி அது ரொம்ப தீவிரமா இருந்தது. அதுல பல சாதுக்கள்லாம், வட இந்திய சாதுக்கள்லாம் என்ன பண்ணா உண்ணாவிரதம்லாம் இருந்தா. இந்த பசுவதைய தடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்து இந்த பசு வதைக்கப்படாது, அதுவாவே காலமாற வரைக்கும் அதை நாம ஜாகிரதையா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பசுவதை தடை சட்டம் வரணும் அப்படின்னு உண்ணாவிரதம்லாம் இருந்தா. அதுக்கெல்லாம் பெரியவா ஆதரவு தெரிவிச்சு அறிக்கையெல்லாம் விட்டா. அதுல ரொம்ப முக்கியமானது இந்த பசுவதைக்காக ரொம்ப பெரியவா பாடுபட்டு இருக்கா. காரணம் கருணை தான். ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் அப்படிங்கிறோம். வள்ளலார் சொல்றார், வாடிய பயிரை பார்க்கிற போதெல்லாம் என் மனசு வாடுறது அப்படிங்கிறது. ஒரு சாதாரண ஒரு புல்லு பூண்டு செடி கொடிகள்லாம் கூட வாடி போச்சுன்னா அதை பார்த்தா நம்ம மனசு வாடுறதுன்னா எந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஒரு கருணை இருக்கணும், ஜீவகாருண்யம் இருக்கணும். அதைத்தான் பெரியவா சொல்றா. இந்த பசுங்கிறது யாக யஜ்ஞங்களுக்கெல்லாம் பெரிய ஹவிசு தருது, பாலை தருது, தயிரை தருது, நெய்யை தருது. இன்னும் எல்லா விதத்திலையும் பார்த்தேன்னா அதுட்டேந்து இருக்கிற சர்வமும், அது போடுற சாணியிலேருந்து சர்வமுமே நமக்கு, கோமயத்திலேருந்து எல்லாமே நமக்கு உபயோகமா இருக்கு. அப்படி சர்வத்தையும் நமக்கு உபயோகமா கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவனை நாம நிர்தாட்சியமா கொன்னோம் அப்படின்னா, நமக்கு வீட்டுல அப்பா அம்மா இருக்கா, அப்பா நமக்கு சம்பாதிச்சு போடுறாரு, அம்மா நமக்கு எல்லாம் காரியம் செஞ்சு கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவளுக்கு வயசாகிடுத்துன்னு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவளை நாம எங்க, இவாளால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவளை எங்கேயானும் கொண்டு தூக்கல போடுறோமா? இல்லையே. ஆயுசு வரைக்கும் பாதுகாக்கிறோமோ இல்லையோ, அதே மாதிரிதான் இந்த பசுக்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு பெரியவா. ஏன்னா அதோட பாலை குடிச்சுன்னா நம்ம வளர்ந்துருக்கோம். தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தாப்புல இந்த பசும்பாலும் குடிச்சுதானே வளர்றோம். அதனால இந்த பசுங்கிறது பரம புனிதமானது. அதுக்கு நமக்கு அது மதத்துல முக்கியமான இடம் கொடுத்துருக்கு. அதனால கடைசி வரைக்கும் இந்த பசுவை பாதுகாக்கணும். இது நம்மளோட கடமை. இதை பண்ணலைன்னா மகா பாபம் வரும், தேசத்துக்கே ஒரு களங்கம், நமது கலாச்சாரத்துக்கே களங்கம் அப்படின்னு பெரியவா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றா. அதனால இந்த பசு வதைக்காக, அந்த தடுக்கிறதுக்காக பல திட்டங்கள்லாம் சொன்னா. அதுல ரொம்ப எளிமையான திட்டம் முதல்ல சொல்லியிருக்கோம். பெரியவா எந்த திட்டத்தை சொன்னாலும் எளிமையாதான் இருக்கும் அப்படின்னு. அந்த எளிமையான ஒரு திட்டத்துல என்ன பண்ணினா அப்படின்னா, எல்லாரும் எதனால இத கொண்டு பலி கொடுக்கறதுக்கு விட்டுடுறா அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நாம மாட்டுக்கு தீனி எல்லாம் போடுறோம், தீனி எல்லாம் போட்டு அந்த செலவழிக்கிறோம். தீனி போட்டோம்னா அது கறந்துருத்துனா அந்த பால்லேருந்து நமக்கு வர லாபத்தினால இதை சரி கட்டிடுறோம். இப்போ நாம கொடுக்கறதுக்கு அது திருப்பி கொடுத்துருது. அதனால நாம அதை ஒன்றும் கணக்கு பார்க்கறது இல்லை. ஆனா இப்ப அது கறவை நின்னதுக்கு அப்புறம் நாம தீனி போட்டா நமக்கு ஏதோ வேண்டாத எக்ஸ்ட்ராவா என்னமோ பண்றாப்புல இருக்கு, வேஸ்டாராப்புல இருக்கு. அதுக்காக பெரியவா என்ன பண்ணினா, திருமூலர் சொல்ற எல்லாருக்கும் பண்ண வேண்டியது என்னன்னு, தினம் ஒரு கையளவு கைப்பிடி புல்லை எடுத்து பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். திருமந்திரத்துல அப்படியே சொல்றார். ஒரு பசுவுக்கு ஒரு வாயுரை கொடுத்தோம்னா, ஒரு கையால புல்ல கொடுத்தோம்னாக்க அவ்வளவு பரம பாபம் போயிடுறது. என்ன ஒரு பாபங்களா இருந்தாலும் இந்த பசுமாட்டுக்கு ஒரு கீரையை கொடுக்கறதுனாலயோ ஒரு கைப்பிடி புல் கொடுக்கறதுனாலே போறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. எல்லா மகான்களும் சொல்றா. இது ஏதோ சாஸ்திரம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், ஒரு மனிதாபிமான அடிப்படையில, ஜீவகாருண்ய அடிப்படையில வச்சிருந்தா கூட இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமது சாஸ்திரங்கள்லாம் பார்த்தா, நமக்கு கிராமங்கள்லாம் பார்த்தேன்னா என்ன பண்ணிக்கணும், கிராமத்துலாம் குளம் எல்லாம் இருக்கும், நீர்நிலைகள்லாம் இருக்கும். அந்த நீர்நிலைகள்ல பார்த்தேன்னா ராஜாக்கள்லாம் எப்படி பண்ணி வச்சிருந்தான்னு, 3 பக்கமும் ஜனங்கள்லாம் இறங்கி போய் ஸ்நானம் பண்ணி தீர்த்தம்லாம் எடுத்துக்கிறதுக்காக படியெல்லாம் கட்டியிருப்பா. ஒரு பக்கம் என்ன பண்ணிருப்பான்னா இந்த ரேம்ப் மாதிரி ஸ்லோப்பா வச்சிருப்பா. எதுக்குன்னா கால்நடைகள்லாம் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுகள் தாகமா இருந்தா எங்க போகும்? அந்த அளவுக்குலாம் இந்த பசுக்களுக்கும் கால்நடைகளுக்கும் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது நமது கலாச்சாரம், நமது தேசம். அதே மாதிரி நடுகல்லு அப்படின்னு நடு ரோட்ல கருங்கல்லு நட்டு வச்சிருப்பா. எதுக்கு? இந்த பசுமாடெல்லாம் வந்தா சொரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதுக்கு தெனவெடுத்ததுன்னா சொரிஞ்சுக்கணும்னா, மாடு நம்ம மனுஷாலா இருந்தா கையால சொரிஞ்சுப்போம் இல்லையா, கையை எட்டலைன்னா முதுகுல யாரையும் சொரிஞ்சு விடுன்னு சொல்லலாம். மாட்டுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு வாயில்லா ஜீவன், சொல்ல தெரியாது. அதனால இது மாதிரி கல்லை நட்டு வச்சிருப்பாங்க கருங்கல். அதுல போய் உடம்ப ஒராசிண்டு அது அந்த தெனவை தீர்த்துக்கும் அப்படிங்கிறதுக்காக கல்லு நடுறது, நடுகல் நடுறது, இப்படி மாடெல்லாம் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக வைக்கிறது.
குளத்துல வசதி பண்ணி தருது. இது மாதிரிலாம் தானே பார்த்து பார்த்து கால்நடைகளுக்கெல்லாம் நமக்கு பராமரிச்சிருக்கு. அப்படி ஒரு கருணையோட இருந்த தேசத்துல நாம இந்த வாயில்லாத ஜீவனை கொண்டு கொலகளத்துக்கு அனுப்புறோம்னா அது நம்மளோட ராட்சசத்தனத்தை தான் காமிக்கிறது அப்படின்னு சொல்லி பெரியவா என்ன பண்ணா, அதை தடுக்கிறதுக்கு அந்த கறவை நின்ன மாடா இருந்தா கூட அதுகளுக்கு நாம ஆகாரம் போட்டு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எளிமையான ஒரு திட்டம் என்னென்ன, வீட்டில் நாம எல்லாரும் கரிகா வாங்கி சாப்பிட்றோம். அந்த கரிகா தோல் எல்லாம் சீவி கொண்டு குப்பையில போடுறோம். அப்படி குப்பையில போடாத அந்த கரிகா பழத்தோல் எல்லாம் இந்த வாயில்லா ஜீவனான இந்த மாட்டுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சா. கரிகா தோல் கிருஷ்ணமூர்த்தின்னே ஒருத்தர் மடத்துல ரொம்ப பிரசித்தமா இருந்தார். அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் வாராவாரம் கரிகா தோலை கொண்டு கொடுக்கறதுனால இந்த வீடு வீடா போய் கலெக்ட் பண்ணி கொடுத்ததுனாலே கரிகா தோல் கிருஷ்ணமூர்த்தின்னு பேரு. அவர் சின்ன பையனா இருக்கிறதே பெரியவா அப்பா தரிசனத்துக்கு அழிச்சுன்னு வந்தா அந்த பையன்கிட்ட கிருஷ்ணமூர்த்தி சின்ன பையனா இருக்கா, அவர்கிட்ட பெரியவா கேட்கிறா, உங்க தாத்தா என்னவா இருந்தார், எப்படி இருந்தார் உனக்கு தெரியுமா அப்படின்னு. உடனே அந்த பையன் சொன்னா, அவ தாத்தா புதுக்கோட்டையில கோர்ட்ல ஜட்ஜா இருந்தார். எங்க தாத்தா ஜட்ஜா இருந்தா புதுக்கோட்டை கோர்ட்ல அப்படின்னு. தெரியுமா, அப்ப நீனும் அவரை மாதிரி வருவியா அப்படின்னா. இது முதல் தரிசனத்துல இவ்வளவுதான். அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. புதுக்கோட்டையில தாத்தா பெரிய ஜட்ஜா இருந்தா நம்மளையும் அது மாதிரி வருவியான்னா தெரியல. பிற்காலத்துல நம்ம வக்கீலா போய் ஜட்ஜா வர போறோமோ தெரியாது. அந்த குழந்தை அது சீரியஸ் இடத்துல விட்டுட்டா. அதுக்கப்புறம் பல காலங்கட்டங்கள் ஆயிடுத்து. இந்த கிருஷ்ணமூர்த்தி பேங்க்ல உத்தியோகமா ஆயிட்டார். அவர் படிச்சு உத்தியோகத்துக்கு போய் பேங்க்ல உத்தியோகமா இருந்தார். இவரோட லைனே மாறி போயிடுது. சட்டம்ங்கிறது இல்லாத வேற ஏதோ கணக்குல அக்கௌண்ட்ஸ்ல வந்துட்டார். பேங்க்ல உத்தியோகமா போயிட்டார். இப்படி அப்புறம் பெரியவாளை அடிக்கடி தரிசனத்துக்கு வந்து நிற்கிறது. ஒரு நாளைக்கு தோணித்து, பெரியவா நம்மளை கேட்டா தாத்தா மாதிரி வருவியான்னு. ஆனா நம்ம தாத்தா மாதிரி வரல, நம்மளோட லைனே மாறி போயிடுத்தே அப்படின்னு நினைச்சிருந்தார். இவர் இப்படி மனசுல நினைச்சுன்னே நிக்கிறதே பெரியவா என்ன, அந்த பெரியவாள்கிட்ட தான் நாம ஏதாவது இப்படி மனசுல நினைச்சோம்னா உடனேயே டிவியில பாக்குறாப்புல அதை சொல்லிவிடா உள்ள என்ன ஓடுறதுங்கிறது. இந்த கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து சொல்றா, இவன் பேரன்னா இவன் தாண்டா பேரம், தாத்தாக்கு ஏத்த பேரன்னா இவன் தாண்டா பேரம் அப்படின்னு. பாரு, இவனோட பேரும் கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்கா, தாத்தா பேரும் கிருஷ்ணமூர்த்தி. அதாவது தாத்தாவோட பேரை இந்த குழந்தைக்கு வைக்கிறதுனால இவனுக்கு பேரன்னு பேரு, பேருக்குடையவன் பேரன்னே பேரு. அந்த உறவே அதுல தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரியே அவரோட பேரையே வச்சுட்டு இருக்கான். அவர் என்கிட்ட ரொம்ப பிரியமா அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணுவார், வந்துட்டே இருப்பார். அதே மாதிரி இவனும் அடிக்கடி வரான் அப்படின்னு. இவனும் வந்துட்டு இருக்கான் அப்படின்னோடனே இப்பதான் இந்த கிருஷ்ணமூர்த்திக்கு சரேர்னுது. என்னென்ன, பெரியவா எப்போ கேட்டாலும் இல்லையோ உங்க தாத்தா என்னவா இருந்தார், அவரை மாதிரி நீனும் வருவியா அப்படின்னா இவர் என்ன நினைச்சுட்டா அவர் மாதிரி ஜட்ஜா வருவியான்னு பெரியவா கேட்டாளாக்கும் அப்படின்னு. இப்போ பெரியவா கேட்டதோட அர்த்தம் புரிஞ்சுருத்தோ. அதை பெரியவா கேட்கல, அவரை மாதிரி தாத்தா பெரியவாள்கிட்ட பக்தி பண்ணிட்டு அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணி பெரியவாளை கைங்கரியம் பண்ணாப்புல இவனும் வருவனாங்கிறத கேட்டிருக்கா அப்படின்னு இப்போ புரிஞ்சுட்டுது. இப்பதான் அவருக்கு இந்த சந்தேகம் தீர்ந்தது. பெரியவா அவர் தாத்தா மாதிரி இவனும் வருவனான்னு கேட்டதோட அர்த்தம் புரிஞ்சு கொடுத்து பரம சந்தோஷப்பட்டு பெரியவா வாக்காலே அப்ரிஷியேட் பண்ணிட்டாளே அப்படின்னு. அப்படி வந்துட்டு இருக்கிறவட்ட அவர் என்ன பண்ணார், அவ காலனியில ஒரு கோவில், அம்பாள் கோவில் கட்டுறதுக்கு ஒரு கமிட்டி எல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தா. அதுல 2 பேர் முக்கியமா செயலரா இருந்து அவ கட்டுறதா இருந்தது. அவளை அழிச்சுன்னு பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். இந்த கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், இவா 2 பேரும் இந்த பக்கத்துல இந்த கருமாரியம்மன் கோவில் கட்டணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கா, இந்த கமிட்டியில இருக்கா, அவ பெரியவா அனுகிரகத்தை கேட்கறா அப்படின்னு. பெரியவா சொன்ன, அவ வைஷ்ணவா, அவ வந்தவா 2 பேரும் வைஷ்ணவா, அவ வைஷ்ணவாடா, ஆமா அப்படின்னு. அவளுக்கு இந்த சமாசிரயணம் ஆயிடுத்தா கேளு அப்படின்னு. ஆயிடுத்து அப்படின்னு. நீ பெரியவா சொல்றா, இந்த கிருஷ்ணமூர்த்திட்ட உனக்கு தெரியுமா சமாசிரயம் என்னன்னு, எனக்கு தெரியாது அப்படின்னு. பெரியவா அதை பத்தி சொன்னான். சொல்லிட்டு அவ ஆச்சாரியாள்கிட்ட அது மாதிரி சமாசிரயம் பண்ணிக்கிறது, அது பண்ணிட்டு விட்டாக்க அவ வந்து வேற இது மாதிரி எந்த காரியம் பண்ணணும்னாலும் அந்த குருவோட ஆக்ஞையை வாங்கிக்கணும். அவ சொன்னாதான் பண்ணலாம். அப்படி குருவோட சம்மதம் இல்லாத இது மாதிரி காரியத்தை பண்ணினா அது பலிக்காது. அதனால இவ அதுல பிரயோஜனம் ஈடுபட்டு பிரயோஜனம் இல்லை, வேண்டாம் அப்படின்னு விட்டா. அவளும் திரும்பி வந்துட்டா. என்னமோ தெரியல, இப்படி பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ சில தவிக்க முடியாத காரணத்தினால அவ 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டா அந்த கமிட்டியிலேருந்து. அவ ரிசைன் பண்ணோன்னு இந்த கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த பொறுப்பு வந்துடுத்து. இவர் உடனே அந்த வேலையை எடுத்துன்னு பண்ண முடியுமா இருந்தது. பல லட்சங்கள்
வசூல் பண்ணி இவர் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணினார். அந்த கோவில் வேலை பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்பப்போ பெரியவாள்கிட்ட தரிசனம் வந்து நிற்கிறது. இந்த பெரியவா சொல்லி இந்த கோவிலுக்கு அம்பாளை கோவில் கட்டி கைங்கரம் பண்ணிருக்கேன், அதே மாதிரி பெரியவாளுக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டு, நீ அம்பாளுக்கு பண்றியோ அம்பாளுக்கு பண்ணாலே எனக்கு பண்றாப்புலதான், அதுவே போரும் அப்படின்ட்டா. சரி, இவருக்கு சந்தோஷம். அம்பாளுக்கு பண்றதும் ஒண்ணுதான், பெரியவாளுக்கு பண்றதும் ஒண்ணுதான், அதே மாதிரி பெரியவாளுக்கு பண்றதும் ஒண்ணுதான், அம்பாளுக்கு பண்றதும் ஒண்ணுதான், இதுக்கு நமக்கு விட கிடைச்சிருத்து அப்படின்னு என்ன பண்ணார். இவர் சந்தோஷமா அந்த கும்பாபிஷேகத்தெல்லாம் முடிச்சார். முடிச்ச உடனே என்ன பண்ணினார், அந்த பதவியிலேருந்து இந்த செக்ரட்டரி போஸ்ட்லேருந்து ரிசைனும் பண்ணிட்டார். அதுலேருந்து விடுபட்டார். விடுபட்டுட்டு ஒரு தரம் பெரியவா தரிசனத்துக்கு வரத்தே பெரியவா அந்த கிருஷ்ணமூர்த்தி கிட்ட, உன்னால வசூல் பண்ண முடியுமோ அப்படின்னா. நீ நிறையா வசூல் பண்ணுவியோ அப்படின்னா. இவருக்கு ஒன்றும் இல்லைன்னா, திடீர்னு பெரியவா வசூல் பண்ண முடியுமா, வசூல் பண்ணுவியாங்கிற அப்படின்னா இவர் என்னன்னு பதில் சொல்றது. உடனே அவர் பெஷாத இருந்தார். பெரியவா சொல்றா, நமது சாஸ்திரங்கள்ல கோ சம்ரட்சணத்தை ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு. அந்த கோக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்ம கடமையா சொல்லியிருக்கு. அதனால நான் ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த முடிஞ்ச போது அவாவா தங்கள் ஏரியாவில் இருக்கிற இடத்துல இந்த வீணா குப்பையில கொட்டுற கரிகா தோலெல்லாம் வாரத்துக்கு ஒரு தரமான கலெக்ட் பண்ணிட்டு வந்து அங்கங்க இருக்கிற கோசாலையில பசுமாட்டுக்கெல்லாம் கொடுக்கணும்னு. அதனால நீ என்ன பண்ணு, இன்னுமே வாரம் வியாழன் வெள்ளி உங்க காலனியில உங்க ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும் போய் சொல்லிடும். முன்னாலேயே வாரம் வியாழன் வெள்ளியில அவ சேர்க்கிற அந்த கரிகா தோலெல்லாம் வெளியில கொட்டிடாத வீட்டிலேயே வச்சுக்க சொல்லும். நீ சனிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால போய் எல்லார் வீட்டிலேருந்து அந்த கரிகா தோல் பழத்தோல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நேரம் இங்க கொண்டு வந்து மடத்துல கோசாலை இருக்கு, இங்க உள்ள இந்த பசுமாட்டுக்கெல்லாம் கொடு அப்படின்னு. அப்புறம்தான் புரிஞ்சுது, வசூல் பண்ணுவேனோ இதை காசு பணத்தை பெரியவா மீன் பண்ணல, இந்த கரிகாத்தோல் வசூலை தான் சொல்லியிருக்க அப்படின்னு. ஆஹா பண்றேன் பரமபாகியம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சார். இது மாதிரி பல வருஷங்கள் பண்ணியிருந்தார். பல வருஷங்கள் பண்ணிட்டு இருக்கிறதே அதுக்கு பலன் என்னன்னு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த கிருஷ்ணமூர்த்திகிட்ட சொன்னார், மாம்பழத்துல ஒரு கோசாலை வைக்கணும்னு ஆசையா இருக்கு, கோசம்ரட்சணம் நமக்கு முக்கியமா சொல்லிக்கு பெரியவான்னு சொல்லிக்கா, அதனால மாம்பழத்துல நீ ஒரு கோசாலை பண்ணணும் அப்படின்னு சொல்ல 1977 மாம்பலம் சங்கர மடத்துக்கு பின்னால ஒரு கோசாலைய இந்த கிருஷ்ணமூர்த்தி தான் நிறுவினர். அப்போ ஒரு 5-6 மாடை வச்சுன்னு ஆரம்பிச்சா. இன்னைக்கு பார்த்தா அந்த மாம்பலம் கோசாலை சங்கர மடத்துல கோசாலை அவ்வளவு அமோகமா நடந்துருக்கு. பல பசுக்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் காப்பாத்துறா. அங்க வெள்ளிக்கிழமையில கோபூஜை அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இப்படி ஆச்சாரியாளோட திருவாக்கு தான் அப்படின்னு இந்த கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப சந்தோஷப்படுற. அப்படி இருக்கிறவருக்கு அவரோட முதல் பொண்ணு, அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு உடம்பு வந்தது. அந்த உடம்பு என்ன அப்படின்னா செப்டிசிமியான்னு ஒரு வியாதி. அதுக்கு மருந்தும் கொடுக்க முடியாது, ஆகாரம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தவிச்சுட்டு இருக்கிறதே பெரியவாள்கிட்ட வந்து சொன்னா. பெரியவா வயிற்று தடவினே கையை தூக்கி அனுகிரகம் பண்ணினா. ஜெயேந்திர சுவாமிகளும் பிரசாதம் கொடுத்தார். இந்த குரு கிருபை அனுகிரகம் பிரசாத விசேஷத்துல அந்த குழந்தைக்கு வியாதி குணமாயிடுத்து. இதை எதை காமிக்கிறதுன்னு, அந்த பசுமாட்டுக்கு கரிகா தோல் கொடுத்து அந்த பண்ணின கைங்கரியம் இந்த குழந்தைக்கு பெரிசா வந்த வியாதி எல்லாம் குணமாயிடுத்து அப்படின்னு சொல்லி, அந்த கோ சம்ரட்சணம், கோவுக்கு நாம பண்ற கைங்கரியம், அதுக்கு ஒரு பொடி புல்லு கொடுத்தோம்னா எவ்வளவு நமக்கு நம்மளோட கர்ம வினைகள்லாம் போய் நமக்கு ஐஸ்வர்யம் வருது அப்படின்னு தெரியுது. இதுக்காக தான் இந்த கோ சம்ரட்சணத்தை பெரியவா ரொம்ப வலிய சொன்னா. இது மாதிரி இன்னும் பல திட்டங்கள் சொல்லியிருக்கா. அதுல இன்னும் சிலதெல்லாம் நாம தொடர்ந்து பார்க்க போறோம்.